அண்ணா எப்படிண்ணா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் தம்பி. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கிறேண்ணா. ஏன்டா தம்பி ஒன்றும் சுகமா இருக்க? என்னண்ணா ஒரே திகிலும் பயமா இருக்கு. நைட்ல படுத்தா ஒரே பேய் கனவா வருது. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாகுது. ஒரே மைண்ட் டிப்ரெஷனாவே இருக்குண்ணே. எனக்கு மட்டும் என்னப்பா லைஃப்ல எது எடுத்தாலும் ஃபெயிலியராகவே போகுது. என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. தம்பி நானும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி என்னப்பா ரொம்ப நேரமா சோகமா பேசிட்டு இருக்கீங்க? லைஃப் ஒரே கஷ்டமா போகுதுண்ணே. சரிப்பா வாங்க உட்காந்து பேசலாம். தம்பி முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. என்னண்ணே நைட்ல தூங்கினா ஒரே பேய் கனவா வருது. நிம்மதியா தூங்கி ரொம்ப மைண்ட் ஒரே டிப்ரெஷனாவே இருக்குண்ணே. தம்பி கவலைப்படாதப்பா, நான் உனக்கு ஒரு பைபிள் வசனம் படிக்கிறேன்ப்பா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு இன்று அறிவிக்கின்றேன். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து முதல்ல வரும்போதுப்பா, அவங்க தேவதூதன் முதல்ல நற்செய்தி யார்கிட்ட சொல்றாங்கன்னா ஆட்டு மேய்க்கிறவங்க கிட்ட தான் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது பயப்படாதீங்க, உங்களுக்கு உங்களோட பாவங்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வர்றாருன்னாங்க. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நம்ம தைரியமாக்குறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்கும் நம்ம எந்த விஷயத்துக்கும் பயப்படக்கூடாதுப்பா. புரிஞ்சுதா? அப்படியாண்ணே? சரி இருப்போம், உனக்கு இன்னொரு பைபிள் வசனம் படிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவன் இருக்காருல்ல, நம்ம உண்டாக்கும் போது நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலப்பா. நம்ம தைரியமா எது செஞ்சாலும் துணிச்சு செய்யற மாதிரி. அது மட்டும் இல்லாம மற்றவங்களை கடிஞ்சு பேசலாம்னு நீ அவங்கள அன்பு கூறல, அன்பின் ஆவி. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா தெளிவா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், நன்மை தீமை அந்த மாதிரி அறிஞ்சு செய்யறோம்ல, அதான்ப்பா. அது மட்டும் இல்லாம பயப்படுற ஆவி நம்மளுக்கு கொடுக்கல ஆண்டவர். நம்ம எந்த விஷயமும் செய்யறோமோ அது ஆண்டவருக்குள்ள நம்ம செய்யும் போது நம்மளுக்கு எந்த விஷயமும் பயமா இருக்காது. அப்படியாண்ணே? இனிமே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேனே. சரிப்பா. தம்பி இப்ப உனக்கு என்னப்பா பிரச்சனை? தம்பி இருப்பா, தம்பி இருப்பா. தடுக்காதீங்க, விடுங்க. தம்பி தயவு செஞ்சு இது குடிக்காதப்பா. தடுக்காதீங்க, விடுங்க. தம்பி வேணாம்ப்பா, உட்காந்து பேசினாப்பா. தம்பி இப்ப சொல்லுப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கான லைஃப்ல எது எடுத்தாலும் ஃபெயிலியராகவே போகுது. நான் என்ன பண்றேன்னே தெரியல. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றிப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கிந்திரமா இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் வெற்றிப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? தம்பி அந்த காலத்துல ரோம பேரரசு ராஜா என்ன பண்ணுவாருன்னா, எதிரி நாட்டை போரிட்டு அவங்கள வென்றுட்டு வந்தாங்கன்னா அவங்க அந்த எதிர் நாட்டுல இருக்க ராஜா கைது பண்ணிட்டு வருவாங்க. அவர் கூட இருந்த போர் சேவர்களையும் கைது பண்ணிட்டு வராங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்ட ரோம நாட்டுல இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்தலத்துல போய் வாசனையை ஏற்படுத்துற திரவங்களை ஏற்றி வைப்பாங்க. இந்த வாசனை மொத்த ரோம நாட்டுல ஃபுல்லா பரவி இருக்கு. இது இப்ப அந்த போரை ஜெயிச்சுட்டு வரவங்களுக்கு அந்த வாசனை ஜீவனுக்கு எதோன வாசனை, அதாவது வெற்றிக்கு எதோன வாசனையா இருக்கும். அதுவும் அந்த போர்ல தோத்து போய் அவங்க கைது பண்ணிட்டு வரவங்களுக்கு அந்த வாசனையா சாவுக்கு எதோன வாசனையா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா ஆண்டவர் நம்ம நம்பி ஆண்டவருக்குள்ளார நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா எல்லாமே நம்மளுக்கு நன்மையா முடியும். அதுவே ஆண்டவரை நம்பாம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவர் நம்ம விசுவாசிக்காம எந்த விஷயம் செய்யறோமோ எல்லாமே நம்மளுக்கு தோல்வியில தான் முடியும். சில டைம் நம்ம சாவுக்கு கூட நேரிடும். தம்பி இப்ப உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. தம்பி ஏன்பா உனக்கு வாழ்க்கை பிடிக்கல? என்னை ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? தம்பி கவலைப்படாதப்பா, உனக்கு நான் ஒரு வசனம் படிக்கிறேன்ப்பா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த திருடன் என்று அழைக்கப்படுறது சாத்தான். இப்ப நம்ம நீ ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு ஒரு தோல்வியை கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம விலகி நம்ம என்ன ஆகும்னா நம்மளுக்கு சாவறதுக்கு தூண்டி விடுவோம். ஆனா தேவன் நம்ம இந்த நானும் என்று அழைக்கப்படுறது இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நம்மளை சாவறதுக்கு நம்மளே துணிஞ்சு சாவறதுக்கு ஆண்டவன் நினைக்கலப்பா. நம்மளுக்கு வாழ்வை கொடுத்து நம்ம இந்த உலகத்துல நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதை நான் இவங்களுக்கு மட்டும் சொல்ல, உங்களுக்கும் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாமே கஷ்டமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எல்லாமே தோல்வியில முடியலாம். அதே மாதிரி நீங்க எந்த விஷயம் செய்யறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஃபிளாப்ல முடியலாம். அதே மாதிரி நம்ம சரியா தூங்க முடியாம நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் நம்ம சில டைம் சாவத்துக்கு கூட நேரலாம். ஏன்னா இவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையில ரொம்ப நோய்வாய்ப்பட்டு நம்ம இருக்கலாம்.
ஆனா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி பின்பற்றினீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்வி, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயம், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலை கஷ்டம் எல்லாமே நீங்கிடும். வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரேயர் பண்ணலாமா? என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் ஆறிடும் என்றீ. என் காயம் பார்த்திடு என்றீ, உன் காயம் ஆறிடும் என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தா துணையாக இருப்பேனே என்றீ. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் இயேசு அன்போடு அழைக்கிறார்.